ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. குலசேகர பெருமாள் அருளி செய்த ஊனேறு செல்வத்தின் சொல்லும்படியான நேற்று வரை 9 பாசங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 10வது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம். உம்பருள காண்டு ஒரு குடை கீழ் உருப்பசிதான் அம்பொற்களையல்குள் ஐயா அம்பொற்களையல்குள் பெற்றாலும் மாதறியேன் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னோம் செம்பவளவாயான் திருவேங்கடமென்னோம் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே செம்பவளவாயான் திருவேங்கடமென்னோம் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. கண்ணா 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 உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கு உருப்பசிதல். உம்பர்னா தேவர்கள். உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் ஆண்டாள் தெரிவிக்கிறாங்க திருப்பாவில. அது மாதிரி உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கு. உம்பர்னா தேவர்கள். தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் வெண் கொற்றை குடைக்கு இருந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசு புரியும்படியான அரசும் வேணான் தெரிவிக்கிறார். உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கு உருப்பசிதல். உருப்பசினா ஊர்வசி, திரோதனை, மேனகை, அரம்பை சொல்லும்படியான 4 நடனமாதர்களை விற்றுக்கொண்டு அரசு புரியக்கூடிய செல்வம் வேணாம். ஒரு குடைக்கு உருப்பசிதல் அம்பொரு களையல்குள். அம்பொர் களையல்குள்னா அல்குள்னா இடை, அம்பொர்னா பொன்னிறமான தேசத்துடைய அந்த நடனமாதர்கள் இடை அழகுடைய அந்த அரசு புரியும்படியான அரசும் வேணான். அம்பொரு களையல்குள் பெற்றாலும் ஆதரியே. ரொம்ப ஊர்வசி, திரோதமை, மேனகம் சொல்லும்படியான ஒரு குடைக்கு சிம்மாசனம் இருந்து அமர்ந்து அரசு புரியும்படியான அரசும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அம்பொரு களையல்குள் பெற்றாலும் ஆதரியே. செம்பவளவாயான். பவளம் நவரத்தினங்களில் ஒரு ரத்தினம். பவளம், முத்து, கோமேதகம், வைடூரியம் சொல்லும்படியான நவரத்தினங்கள். பவழம் சிவப்பு நிறத்தையுடையது. அந்த சிவந்த நிறத்தையுடைய எபெருமானுடைய திருவாயுடைய அந்த திருமாலுடைய திருவாய் செம்பவளவாயா திருவேங்கடம் என்னும் பொன்மலை மேல் ஏதேனும் ஆதேனேன்னு சொன்னார். பொன்மலைன்னு சொன்னார். பொன்மலை எப்படின்னா எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. ஒருத்தர்கிட்ட போய் நம்ம 10,000 ரூபாய் பணம் கடன் கேட்குறோன்னா 10,000 கேட்கணும். ஆனால் அவர் கொடுக்கறத தான் நாம் வாங்கணும். 5,000 கொடுத்தாலும் 6,000 கொடுத்தாலும் 7,000 கொடுத்தாலும் 4,000 கொடுத்தாலும் 1000 தந்தாலும் அதை தான் நான் வாங்க முடியும். அது மாதிரி அவர்கிட்ட போய் கண்டிஷன் நான் கேட்டேன் 10,000 கேட்டேன் 10,000 தான் கொடுக்கணும்னு கேட்க முடியாது. அது மாதிரி எம்பெருமான இடத்துல பல பிறவிகளை கேட்ட குலசேகர பெருமாள் முதல் பிறவியில் அன்னமான பிறவி கேட்டார். 2வது பாசனத்தில் மீனான பிறவி கேட்டார். 3வது பாசனத்தில் பொன்வெட்டில் பிடிக்கும்படியான ஒரு பிறவி கேட்டார். 4வது பாசனத்தில் செண்பகம் மரமாக நிற்கும்படி கேட்டார். 5வது பாசனத்தில் தம்பகமாக நிற்கும் தவமுடைய நாதையன் என்னார். 6வது பாசனத்தில் ஒரு பொற்கலசமாக கேட்டார். 7வது பாசனத்தில் காணாராய் பாயும் கருத்துடைய நாதையனா ஒரு காட்டாரா கேட்டார். 8வது பாசனத்தில் எம்பெருமான் சிவனும் இந்திரனும் பிரம்மாவும் வேள்வி செய்து நெறியாய் இருக்கும்படியான நெறியாய் கிடக்கும் நிலையுடைய நாயகன் 8வது பாசனத்தில் கேட்டார். 9வது பாசனத்தில் கருவறைக்கு முன்னாடி இருக்கும்படியான அந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் பார்த்து கொண்டே இருக்கும்படியான ஒரு படியான பிறவி கேட்டார். 10வது பாசனத்தில் எம்பெருமான் பொன்மலை மேலே திருவேங்கட மலையில கேட்டார். கேட்ட பிறவிகளை ஏதேனும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே. அப்படி ஏதாவது ஒரு பிறவி கேட்குறாரு குலசேகர பெருமாள். அந்த பொன்மலன் எப்படின்னு கேட்டால்
அதை நான்முகன் திருவந்தாதியில் திருமிஷாழ்வார் தெரிவிக்கிறார். திருவேங்கடமலையின் சிறப்பை தெரிவிக்கிறார். நன்மணி வண்ணன்னூர் ஆலியும் கோளரியும் பொன்மணியும் பூமரமும் பன்மணி நீரோடு பொருதுருளும் கானமும் வானரமும் ஓடும் உடைவேங்கடமே. அந்த திருவேங்கடத்துடைய சிறப்பை அந்த நான்முகன் திருவந்தாதியில் திருமிஷாழ்வார் தெரிவிக்கிறாரு. நன்மணி வண்ணன்னூர், நன்மணினா தூய்மையான நவரத்தினங்கள் விளைம்பலியான ஊர் எதுனா திருவேங்கடம், திருவேங்கடமலை. நன்மணி வண்ணன்னூர், அந்த திருவேங்கடமலை தான் யாழின்னு ஒரு மிருகம் வாழுது. கோளரியும் அரினா சிங்கம், கோலனா அரசு புரியும்படியான காட்டுக்கு ராஜாவாக இருக்கும்படி சிங்கமும் ஆளரியும் வாழக்கூடிய ஊர் எதுனா திருவேங்கடமலை. பொன்மணியும், பொன் தங்கம், மணினா முத்துக்கள் நவரத்தினங்கள், பொன்மணியும் முத்தும் பூமரமும், பூமரம்னா செண்பக மரம் பூக்கள்லாம் உதிர்ந்து அந்த மழை நீரோடு கலந்து செல்லக்கூடிய திருவேங்கடமலை. பொன்மணியும் முத்தும் பூமரமும் பன்மணி நீரோடு, பன்மணினா நவரத்தினங்கள் முத்து பவழம் கோமேதகம் வைடூரியம் புஷ்பராகம் தங்கம் வெள்ளி துத்தநாகம் சொல்லும்படியான நவரத்தினங்கள்லாம் பழைய காலமாக மழை பெய்யுது. அந்த மலைகளில் கல் அந்த சுனை நீர்வாழையில் உருண்டு 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 தேய்ந்து தேய்ந்து ஒளி வீசும்படியான நவரத்தினங்களாக உருமாறி அந்த ஒளியை தந்து உருளும்படியான திருவேங்கடமலைன்னு சொல். பன்மணி நீரோடும் பொன்மணியும் முத்தும் பூமரமும் பன்மணி நீரோடும் பொருதுருளும். அப்படி அந்த நீர் ஓலையில் அந்த சுனை நீரில் ஓலையை வரும்போது அந்த கற்கள்லாம் உருண்டு 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 ஒளி வீசுமா நவரத்தினங்களாக ஒளி வீசக்கூடிய திருவேங்கடம். பன்மணி நீரோடும் பொருதுருளும், கானம்னா இசை, அந்த உருளக்கூடிய நவரத்தின உருளக்கூடிய சல 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 என்று சத்தம் கேட்குமா, அந்த கற்கள் ஒளி வீசிக்கொண்டே சத்தம் கேட்குமா. பொன்மணி நீரோடும் பொருதுருளும் கானமும், கானம்னா இசை, கானம்னா காடு, கானமும் வானரமும் ஓடும் உடைவேங்கடமே. வானரம்னா குரங்கு, அந்த குரங்குகள்லாம் அந்த உருளக்கூடிய நீர்வாழையில் உருளக்கூடிய அந்த நவரத்தினங்களை தொட்டு தொட்டு பார்க்குமா அந்த வானரங்கள்லாம். வானரம் கானம் வானரம் ஓடும் உடைவேங்கடமே. அப்பேற்பட்ட திருவேங்கடமலையை குலசேகர ஆழ்வார் பொன்மலன்னு சொன்னார். அந்த நவரத்தினங்களான கற்கள்லாம் உருண்டு உருண்டு பொன்மயமா பொன் விளையக்கூடிய தங்கமலை, அந்த அப்பேற்பட்ட பொன்மலை மேல் எம்பெருமானுடைய பொன்மலை மேல் ஏதேனும் ஆதேனேன் என்று தெரிவிக்கிறார். அதுபோல நாமும் இறைவனாமலை சொல்லி அந்த திருவேங்கடமலையில் எம்பெருமான் திருவடி கீழே வீட்டிற்கும்படியான ஒரு மோட்ச வீடு பெரும்படியான கேட்டு இறைவன் நாமங்களை சொல்லி வாழும் என்று கேட்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.